எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குக் டு ஈஸியில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் தக்காளி சாதமும் அதுக்கு எக் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியை குக்கரில் பண்ணுறோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய், நெய் இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம பட்டை, ஒரு சின்ன மீடியம் சைஸு துண்டு வந்து சேர்த்துக்கிறோம். 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிறோங்க. நம்ம எடுத்துருக்க அரிசிக்கு இந்த ஸ்பைசஸ் வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. நம்ம போட்டிருக்க இந்த பட்டை, கிராம்பெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்குங்க. இது இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்குது. சோம்பு போட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இங்கே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலைகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறோங்க. அதே போல் நறுக்கின தக்காளி வந்து 1 கப்பு எடுத்துருக்குறேன். இந்த கப்போட அளவு வந்து 250 கிராம். இது எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துங்க. நல்ல ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்மளுடைய தக்காளி சாதத்துக்குரிய பேஸ் வந்து இதுதான். இப்போ இங்கே நமக்கு வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம இந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க 2 பச்சை மிளகாயை முழுசாக அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கறதுனால நம்ம வந்து மிளகாயை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து போட்டிருக்கோங்க. மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி கூலை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து இந்த தக்காளியோடையே சேர்த்துட்டுங்க நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான தணலில் வச்சுங்க. மூடி போட்டு நம்ம மிதமான தணலில் இந்த தக்காளி கூலை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், மிதமான தணலில் நல்லா வந்து நமக்கு இந்த தக்காளி வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள். இவ்வளோ தாங்க நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா. இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு மிதமான தணலில் வேக வச்சுக்க போகிறோம். அதாவது நம்ம போட்டிருக்க இந்த மசாலா எல்லாம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை மிதமான தணலில் வச்சு சமைச்சு எடுத்துக்க போகிறோம். மிதமான தணலில் பாருங்கள், மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தக்காளி சாதத்துக்கான பேஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு உப்பு வந்து செக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணிவிட்டு உப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பாசுமதி அரிசியை வந்து சேர்க்க போகிறோங்க. நான் 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம இந்த தக்காளி மிக்ஸோடு வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். இது மாதிரி அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விடும் பொழுது அரிசி வந்து உடஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. நம்ம சட்டுன்னு செய்யக்கூடியது இந்த தக்காளி சாதங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சுலபமாக 1/2 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமாங்க நம்ம 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கோம். அதனால் 1/2 கப் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். இதை பாசுமதி அரிசியில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க. நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொன்னி அரிசிலையும் செய்யலாம், இல்லாட்டி ஜீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம். நம்ம பாஸ்மதி அரிசி பயன்படுத்தும் பொழுது 1க்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். மற்ற அரிசிகள் வந்து பயன்படுத்தும் பொழுது 1க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க. இது மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு முறை சரி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதி பிடிச்சதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு 2 விசில் வரைக்கும் வந்து வச்சு எடுத்தோம்னா நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். நம்ம பாசுமதி அரிசியை பயன்படுத்துறதுனால 2 விசில் வந்து வச்சு எடுத்தோம்னா போதுமானது. இதுவே நம்ம ஜீரக சம்பா அரிசியும் இல்லாட்டி நார்மல் சாப்பாட்டு அரிசியோ வந்து பயன்படுத்தினோம்னா 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சரியானதாக இருக்கும்.
நமக்கு இந்த சாப்பாடு வந்து வெந்து உங்களுக்கு ப்ரெஷரெல்லாம் அடங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை வேக வச்சு நம்ம வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இங்கே 3 முட்டையை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டையை வந்து 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தோசை தவாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுங்க நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கட் பண்ண பகுதி வந்து இந்த எண்ணெயில் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையெல்லாம் அடுக்கிக்கிங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது வந்து மதியத்துக்கு தக்காளி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு 10 செகண்டுக்கு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா முட்டையை வந்து திருப்பி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய சூட்டுக்கே வந்து இன்னொரு பக்கம் வந்து நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடுங்க. ரொம்ப சுலபமாக நம்ம வந்து ஒரு முட்டை ஃப்ரை வந்து இங்கே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இங்கே இந்த முட்டை வந்து ஃப்ரை ஆகிட்ருக்க இந்த சமயத்தில் நம்ம குக்கர் வந்து திறந்து எப்படி நமக்கு இந்த தக்காளி சாதம் ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் கண்டிப்பாக ப்ரெஷர் போனதுக்கப்புறமா தாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அரிசி நல்லா தம்மாகி நமக்கு குலையாமல் வந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக நமக்கு தக்காளி சாதம் நல்ல பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டியோடைய பின்பகுதியவோ இல்லாட்டி ஃபோர்க்கையோ வச்சு நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி சாதத்தை நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து செய்யக்கூடிய இந்த தக்காளி சாதம் ரெசிபி வந்து நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுவை அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கு வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு முறை இந்த தக்காளி சாதம், முட்டை ஃப்ரை இந்த 2ஐயும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சுவைத்து பார்க்கணும். இந்த 2 காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதான், வீட்டில் இருக்கக்கூடிய மிகவும் குறைவான பொருட்களை வச்சு அருமையான ஒரு தக்காளி சாதம் ரெசிபி, அது கூடவே முட்டை ஃப்ரை பார்த்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.